வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி IMOU அப்படின்னு சொல்லி ஒரு வைஃபை கேமரா பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அந்த கேமராவில் உங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கிற இன்டர்நெட் மூலமாக வைஃபை மூலமாக ஒரு கேமராவை கனெக்ட் பண்ணி அதை நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கிறோம். ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சப்போஸ் எங்கள் வீட்டில் வைஃபை இல்லை எங்களுக்கு இன்டர்நெட்டே எங்கள் ஏரியாவில் ஆப்ஷன்ஸ் கிடையாது, அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் வீட்டில் இருக்கிற ஒரு சிம் கார்டை இந்த கேமராவில் போட்டு அதன் மூலமாக உங்கள் வீட்டை நீங்கள் உங்கள் கேமரா மூலமாக எங்கே போனாலும் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன இதில் ஒரு மற்ற வைஃபை கேமராவுக்கும் இதுக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ்னால், இதுலேயும் வைஃபை இருக்குது, நீங்கள் வைஃபை வழியாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வயர்டு கனெக்ஷனாக வேணாலும் ஒரு IP கேமராவை நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் ஆல்ரெடி இருக்கிற NVR கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், சிம்பிளாக நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஷாப் இருக்குது, போய் ஒரு கேமரா ஆன் பண்ணால் போதும், எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் என்னை இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம சேனலையும் போக வைக்கும், எனக்கும் நிறைய உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ இது தமிழ் டெக் பாபுஜி சேனல், நான் உங்கள் பாபுஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் Trueview. உங்களுக்கு டிஸ்பிளேயில் தலைகளாக தெரியும்னு நினைக்கிறேன். இது Trueview அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இது மேட் இன் இண்டியா. மேட் இன் இண்டியானா உங்களுக்கே தெரியும், காம்பனன்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டாக போக வேண்டாம். ஸோ மேட் இன் இண்டியா தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 4G சிம்மை நீங்கள் இந்த கேமராக்குள்ளேயே போட்டு நீங்கள் அந்த இன்டர்நெட் வழியாக இந்த கேமராவை நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் மொபைல் ஆப் வழியாக மானிட்டர் பண்ணலாம். வைஃபை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வயர்டு கனெக்ஷனே இருக்குது, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு IP கேமராஸ்லாம் நாங்கள் வீட்டில் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம், அதோடு இதை கனெக்ட் பண்ணலாம்னாலும் அந்த NVRோட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இன்பில்ட்டாக நீங்கள் ஒரு 128 GB மெமரி கார்டு உள்ள போட்டுட்டு அந்த மெமரி கார்டு மூலமாக நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5 days வரைக்கும் உங்களுக்கு, நான் ஏன் சொல்கிறேன்னா இன்னும் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், மினிமம் 5 days உங்களுக்கு ரெக்கார்டு இதில் உள்ளே இருக்கும். ஸோ எந்த மாதிரி இடத்துக்கு இது யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே எனக்கு இன்டர்நெட்டே கிடைக்கல, எனக்கு இங்கே ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எனக்கு கிடைக்காது, ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நார்மல் வைஃபை கேமரா வச்சுட்டு நீங்கள் அந்த சிம்மு போகிறக்குனே இப்போ நிறைய டிவைஸஸ்லாம் வந்திருக்கு, அந்த டிவைஸையும் வச்சுக்கிட்டு இந்த கேமராவையும் வச்சு 2 வைஃபையை கனெக்ட் பண்ணலாம். என்ன அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் 2 டிவைஸை நீங்கள் மானிட்டர் பண்ணணும், 2 டிவைஸை நீங்கள் பவர் ஆன் பண்ணணும், 2மே சிங்க் ஆகிட்டே இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த தலைவலியெலாம் இல்லாமல் கேமராக்குள்ளேயே ஒரு சிம்மை போட்டு ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு போய் பவர் மட்டும் ஆன் பண்ணி கேமரா மாட்டி விட்டிங்கன்னா அது பாட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும் அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது இன்னும் பெரிய பிராண்டு பெரிய அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைனாலும் ஓகே, இதோட பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3900 ரூபா இந்த ரேஞ்சில் வருது. உங்களுக்கு இன்னும் சீப்பாக கூட சில இடத்துல கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மெமரி கார்டு மட்டும் நீங்கள் அடிஷனல் செலவு பண்ணி ஒரு மெமரி கார்டு ஒரு 1300 350 ரூபா போட்டு ஒரு மெமரி கார்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் 120 GB மெமரி கார்டு போட்டிங்கன்னா தான் ஒரு மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் நீங்கள் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ ஒரு கேமரா ஒன்று வாங்குகிறோம், ஒரு மெமரி கார்டு ஒன்று வாங்குகிறோம், கனெக்ட் பண்ணுறோம், பவர் கொடுக்குறோம், ஆன் பண்ணுறோம், கான்ஃபிகர் பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வேணுங்கும் போது இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங், அதாவது இதில் நீங்கள் உங்களுடைய வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த கேமரா மாட்டி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆடியோவையும் கேப்சர் பண்ணி அதையும் நீங்கள் ப்ளேபேக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் 2மே இருக்குது. அடுத்து 2-வே ஆடியோ இன்டர்காம். 2-வே ஆடியோ இன்டர்காம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ஷாப், உங்களுடைய ஷாப்லேயே நீங்கள் அந்த கேமரா மாட்டியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வெளியே இருக்கீங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய கம்பெனி ஸ்டாஃபோ யாரோ ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ உங்கள் மொபைலில் அந்த ஆப்பில் நீங்கள் அந்த லைவ் வியூ போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைமில் உங்களுடைய ஸ்டாஃப் கிட்ட பேசணுன்னா நீங்கள் இதில் ஒரு 1 டச்சில்
அங்கே இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறத கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் பேசுகிறது அந்த கேமராவில் இருக்கிற ஸ்பீக்கர் வழியாக அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுகிறது அதில் இருக்கிற மைக் வழியாக உங்களுக்கு கேட்கும். ஸோ 2 பேரும் ஒரு மொபைலில் எப்படி கால் பண்ணி பேசுவோம் அந்த மாதிரி இந்த கேமரா வழியாக பேசலாம் த்ரூ இன்டர்நெட் வழியாக. இன்டர்நெட் இதுக்கு வேணும், அது முக்கியம். ஸோ நீங்கள் வெளியே இன்டர்நெட் இருக்கணும், உங்கள் மொபைலுக்கு இன்டர்நெட் எப்பயுமே இருக்கும். எல்லோரும் மொபைல் இன்டர்நெட் இல்லாமல் யாரும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. கடையில் நம்ம சிம் கார்டு போட்டு வச்சுருப்போம் கேமராக்குள்ளார, இல்லை வைஃபை ஏதோ ஒன்று இன்டர்நெட் வந்து மொத்தத்தில் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ நீங்கள் வழியாக ஈஸியாக கால் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதை கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்லை உங்கள் வீட்லேயே நீங்கள் மாட்டிக்கிறீங்க, உங்கள் குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க, திடீர்னு குழந்தைங்க ஏதோ பண்ணுறாங்க, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் இல்லைங்கிற பக்கத்தில் இல்லைங்கிற பயம் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதில் பேசும்போது அவங்களுக்கு அம்மா அப்பா இங்கே பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை உருவாக்கும். இது இதில் தான் இருக்குது, நான் சொல்ல வரல. மேக்ஸிமம் வர எல்லா வைகைக்கும் இந்த 2-வே ஆடியோ ஆப்ஷன் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நைட் விஷன் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுக்கு அதில் அரே எல்இடிங்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எல்இடி அந்த ஐஆர் எல்இடியோட இன்னும் கொஞ்சம் அதிகமான லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கேமராவுடைய வியூவை வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் நைட் டைமில் உங்களுக்கு லைட்டே இல்லாத போதும் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். அடுத்தது இன்டெலிஜென்ட் டிடெக்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதான். அந்த ஐஎம்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நீங்கள் ஹியூமன் யாரோ வால் வராங்க, அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு அலர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாகவே இதில் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலமாகவும் கொடுக்கும், ரெக்கார்டிங் ஆகிக்கும். அப்புறம் நான் சொன்னதான் ஸ்டோரேஜ் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஐஃபோனுக்கும் இதோட ஆப் சப்போர்ட் பண்ணணும், ஆண்ட்ராய்டுக்கும் இதோட ஆப் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ட்ரூ க்ளவுட் அப்படிங்கிற ஆப் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி முக்கியமாக இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 மெகா பிக்சல் கேமரா உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ 3 மெகா பிக்சல்ங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி நல்லாவே ஓரளவுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எதுவும் வீட்டுக்கோ ஒரு ஷாப்புக்கோ சின்ன ஒரு கடைக்கு இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இடத்துக்கு தாராளமாக இந்த 3 மெகா பிக்சல் கேமரா நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இதில் H.265+ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இதுனா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 1 GB உள்ள அதிக நாட்களை உங்களுக்கு சேவ் பண்ண வைக்கும். இன்னும் எப்படி உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் 2 நாள் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு வச்சிங்க, அதுக்கு எடுத்துக்கூடிய மெமரி ஸ்பேஸ் வந்து இதில் கம்மியாக எடுத்துக்கும். ஸோ அந்த டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. அது லேட்டஸ்ட்டு H.2.265+ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா 2 நாள் வீடியோ எடுத்து நீங்கள் ஸ்டோர் ஆனால் கூட அதுக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் 120 GB மெமரி கார்டு போகிறீங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நிறையா உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் டேட் இருக்குங்க அது ரொம்ப நிறையா உங்களுக்கு அதில் கிடைக்கும். நீங்கள் அதில் மெமரி கார்டு மட்டும் இல்லாமல் க்ளவுடில் போய் உங்களுடைய டேட்டா ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் அது மந்த்லி பேசிஸில் ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மெமரி கார்டு ரெக்கார்டாக இருப்பதால் இந்த ட்ரூ க்ளவுடுங்கிற அவங்களோட சர்வர் ஒன்று இருக்கும், அதில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுடைய வீடியோவை ஒரு 1 மந்த் டேட்டா வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் மந்த்லி ரெண்ட் மாதிரி நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் இந்த கேமரா இருக்கிற பேசிக்காக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. இது வந்து பியூர்லி பார்த்திங்கன்னா இன்டோர் கேமரா, இது வந்து அவுட்டோருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேமராவை நம்ம ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது, இது எப்படி செட்டப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சீரியலாம் பிரித்து நான் என்ன புதுசாக வாங்கினதுனால எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையும் பிரிச்சிட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 volt 1 amps DC இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து தண்ணி படாத, அதாவது ஒரு கனெக்டர் ஒன்று வரும், அந்த கனெக்டரில் வந்து இதெல்லாம் தண்ணி படக்கூடாது, டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த கவர். இது எப்படி யூஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு கேமரா இருக்குது. ஸோ இந்த கேமரா
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா இதுதான் கேமராவுடைய லென்ஸு. இது ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த ஐஆர் எல்இடி. இந்த ஐஆர் எல்இடி தான் உங்களுக்கு நைட் டைம்லேயும் உங்களுக்கு லைட் பவர் வெளிச்சம் எதுவும் இல்லைனாலும் இந்த ஐஆர் எல்இடி ஆன் ஆகி உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இது நைட் டைமில் தான் உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியாது. நைட்டில் சுத்தமாக வெளிச்சமே இல்லாத இதை பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்ருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி இன்டோர் கேமரா. நீங்கள் இது ஃபிக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வாலில் இப்படி மாட்டி இந்த மாதிரி பொசிஷனில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோடைய 3 மெகா பிக்சல்னால 3 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 4G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிரிக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 இதுதான் பேஸு, இது கேமரா, இது 2 கேப் மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி நம்ம பிரிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த பார்ட்டை மட்டும் உள்ளுக்குள்ளே அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம உள்ள ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ இது இப்படி வச்சு அடியிலேருந்து இதுக்குள்ள ஸ்க்ரூ போட்டு இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டை உள்ளே வச்சு இதுக்கு மேலே இந்த கேப்பை போட்டு லாக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது உங்களுக்கு எப்படி இதுக்கு மேலே இருந்தால் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஒயர் வந்து இப்படி வச்சு கேமரா இப்படி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வச்சு ஒயரிங்க வச்சு அதுக்கப்புறம் கேமரா இப்படி வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஒயர் போகிறதுக்கு இந்த காடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இது பிரித்து பார்த்தோம்னா இது லைட்டாக இது உள்ளே வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி கலந்து வந்துடும். ஸோ தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மெமரி கார்டுக்கும், ரெண்டாவது இருக்கிறது சிம்முக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். மற்றபடி இது ஒயர் இது வேறு ஒன்றும் இதில் நம்ம ஒன்றும் ஆப்ஷன் எதுவும் இல்லை. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மைக் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கும். மைக் இங்கே இருக்குது. மைக் சின்னதாக ஒரு டாட் தெரியுதா? இங்கே மைக் இருக்குது. இது மைக்கு. இது பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இதில் கனெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து RJ45 கனெக்டர். அதாவது உங்களுடைய டைரெக்டாக உங்கள் வீட்டில் ஒரு வேறு இன்டர்நெட் வைஃபை ஏதோ இருந்ததுன்னா, சப்போஸ் இன்டர்நெட்லேருந்து டைரெக்டாகவே நீங்கள் வயர்டு கனெக்ஷனாக கொடுக்கும்போது உங்களுடைய நெட்ஒர்க் கேபிள் உங்களுடைய இன்டர்நெட் மூலத்துலேருந்து ஒரு நெட்ஒர்க் கேபிள் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு இதில் நெட்டு வேலை செஞ்சு ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட செட்டிங்ஸ் மாற்றாதுக்காக கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ். இது என்ன எதுக்கு இந்த யூஸ் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்காக கொடுக்குறது. ஸோ இது வந்து பவர். இதில் தான் நீங்கள் அந்த 12 வோல்ட் அடாப்டர் பவர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 128 GB சப்போர்ட் பண்ணோம் இந்த கேமரா. ஸோ அந்த மேக்ஸிமம் என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த மெமரி கார்டை இப்போ நம்ம இதில் போட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஏர்டெல் 4G சிம்மு ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீபெய்டு தான், போஸ்ட்பெய்டு கிடையாது, ப்ரீபெய்டு தான். ஸோ இதை எப்படி உள்ளே கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே தான் இதில் 2 பொசிஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கிங்க. இதுதான் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பொசிஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிம்மு, ரெண்டாவது இருக்கிறது மெமரி கார்டு. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன். இதை வந்து நீங்கள் சப்போஸ் ஏதோ தப்பாக கான்ஃபிகர் ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் ஏதோ கான்ஃபிகரேஷன் பண்ணதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசெட் பட்டனை அமர்த்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிடும்.
ஸோ அதுக்கு தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி சிம் கார்டை போட நல்லா பார்த்துக்குங்க. இந்த பொசிஷனில் இந்த கட்டிங் வந்து இங்கே இருக்கணும். ஸோ இதை எப்படி தெரியுது உங்களுக்கு? ஸோ இந்த பொசிஷனில் கட்டிங் வந்து உள்ளே போயிடுச்சு. அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். மெமரி கார்டும் அதே தான். இந்த பொசிஷனில் போட்டாச்சு. ஸோ ரெண்டுமே லாக் ஆகிடுச்சு. மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே வெளியே வந்துடும். மறுபடியும் வந்துட்டிங்கன்னா உள்ள லாக் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லாக் தான் உள்ளே போகணும். இதை ஃபஸ்ட்டு உள்ளே போக வச்சுட்டு இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வீடியோவில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு என்னென்னு காமிச்சிட்டேன். எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே காமிச்சிட்டோம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே நம்ம 2 கேமராவை நம்ம முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். IMUன்னு சொல்லி ஒரு கேமரா பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தா இந்த Trueview கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா IMU வந்து ஓரளவுக்கு நல்ல பிராண்டு. ஏன்னா அது வந்து ஒரு தவாங்கிற கம்பெனியோட ஒரு பிராண்டு. Trueviewங்கிறது முழுக்க இது ஒரு தனி பிராண்ட் தான். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபெமிலியாரிட்டி இல்லைனாலும் நம்மளுக்கு இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சிம் கார்டை போட்டு நீங்கள் வைஃபை நெட்டு எதுவும் இல்லைனாலும் ஒரு ரெக்கார்டிங்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அது இருக்குது. ஸோ தாராளமாக இதை நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தமிழ் டெக் பாபு சேனல். நான் உங்கள் பாபுஜி.